Hello everyone, welcome back to my channel, Sadhna Movies Reaction. So guys, today I'm gonna react on interval scene of Teri movie. But if you came here for the first time, hi, I'm Sadhna. I do reaction here on movie scenes. If you're interested in watching this kind of video, please do consider subscribing. Also follow my Instagram, link will be in description box. But for now, let's start. சார் கும்பிடுறது சார் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும். இன்ஸ்பெக்டர் சாப்பிட போயிருக்காரு, வந்துருவாரு. உட்காருங்க. ஓ! மெசேஜ் பார்த்தேன் கமிஷனர் ஆஃபீஸ். யாரு? தெரியல சார், யாருன்னு பார்க்குறேன். இல்லை உள்ள ஒரு சொல்லு. ஓ! சார் வணக்கம் சார். வணக்கம் சார். என் பொண்ணை காணோம் சார். ஓ! என்ன பேரு? என்ன பண்றாங்க? பேர் ராஜி. தாம்பரம் பக்கத்தில் டெக்கோ பார்க்கில் வேலை செய்கிறா. புதன்கிழமை காலையில் எப்பவும் போல வேலைக்கு கிளம்புனா இப்போ வரைக்கும் வரல சார். 3 நாளா காணுமா? ஆமாம் சார். 3 நாளா காணுன்றீங்க. பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலையா? ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். என்ன சொன்னாங்க? காசை வாங்கிட்டு தேடுறோன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் நேற்று ஸ்டேஷனில் போய் கேட்டதுக்கு உன் பொண்ணு எவனோடாச்சும் ஓடி போயிருப்பா அப்படின்னு ஓ! அதிகமா பேசுனாங்க. அங்க இருந்த ஒரு லேடி கான்ஸ்டபிள் தான் டிசி ஆபீஸ்ல போய் பாருங்க அப்படின்னாங்க. சார் என் பொண்ணு அப்படிப்பட்டவ இல்லை சார். ஆபீஸ் ம். வீடு அதை விட்டு அவளுக்கு வேற எதுவுமே தெரியாது. கடைசி உங்க பொண்ணுகிட்ட எப்போ பேசுனீங்க? புதன்கிழமை ராத்திரி 8:30 மணிக்கு இன்னும் 1 மணி நேரத்துல வீட்டுக்கு வந்துருவோம்பா அப்படின்னு சொன்னா. அதான் என்கிட்ட அவ கடைசியா ஓ! பேசுனது. அப்புறம் 1 மணி நேரம் கழிச்சு பொண்ணை காணும்னு போன் அடிச்சேன். போன் சுவிட்ச் ஆஃப்னு வந்தது. ஓட்டோ ராஜியோட வேலை செய்கிறவங்க, அவங்களோட டீம் லீடர், ப்ராஜெக்ட் மேனேஜர், ஃப்ரெண்ட்ஸ் ஒரு 2-3 பேர் எல்லாருக்கிட்டையும் விசாரிக்கணும். அவளாம் மார்னிங் ஷிஃப்ட் ஒர்க் பண்ணுறவா. காலையில் 9 மணிக்கு மேலே தான் வருவா. ஒர்க்கிங் ஹவர்ஸில் வேண்டாமே, நீங்கள் வேணால் லஞ்ச் ஹவர்ஸில் வாங்கோ. அவளை ஒரு 15 மினிட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அப்போ வச்சுக்கோங்களேன் உங்கள் விசாரணையை. 10 நிமிஷத்தில் மொத்த பேரும் உள்ளே இருக்கணும். வந்துருவா. சார் அந்த கம்பெனியில் மொத்தம் 4 என்ட்ரன்ஸ் இருக்குங்க சார். 3 ஷிஃப்ட்டில் 15,000 பேர் ஒர்க் பண்ணுறாங்க சார். அதில் இந்த பொண்ணு மட்டும் எப்படி போச்சுங்கன்னா எப்படிங்க சார் சொல்ல முடியும்? 4 என்ட்ரன்ஸ்லையும் செக்யூரிட்டி கேமரா இருக்கா? அதை பார்த்தா தெரியுமா? தெரியும் சார். பாஸ் இந்த 3வது கேமராவை ரீவைண்ட் பண்ணுங்க. ப்ளே. பாஸ். ஜூம் பண்ணுங்க. 842 கேட் நம்பர் 4. ராஜி இந்த கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கா. ஆபீஸ்ல எல்லாரும் அசம்பு பண்ணிடுச்சு. யாரும் எதுவும் மறைக்கல சார். எந்த இன்ஃபர்மேஷனும் கிடைக்கல சார். சார் நான் கடையை போடல சார். அத்தை செத்து போச்சுன்னு ஊருக்கு போயிட்டேன் சார். போய் சொன்ன இல்லை சார், வாயில உண்மையை தான் ஒடிச்சிடும். சார் சொன்னேன். நான் பார்த்தேன் சார். எப்போ எப்பயுமே நம்ம கடையில் தான் சார் ரீசார்ஜ் பண்ணுவாங்க. அன்னைக்கு கூட நான் கடை சாத்தும் போது 300 ரூபாய்க்கு ரீசார்ஜ் பண்ணாங்க சார். என்ன டைம் இருக்கு? 8லேருந்து 9 மணி இருக்கு சார். இந்த பக்கமா போனாங்க. இந்த ரோட்டில் தான் சார் கேஜி டெக் பஸ் ஸ்டாப் இருக்கு. பஸ்ஸு சேர் ஆட்டோ எல்லாமே அங்கே தான் சார். பின்னாடி இருக்கிற இடம்லாம் உங்களுதா? இதெல்லாம் புறம்போக்கு சார். கேஜி டெக்னாலஜி பஸ் ஸ்டாப். இதான் சார் அந்த கடைக்காரன் சொன்னது. அந்த சிசிடிவியை செக் பண்ணுங்க. எஸ் சார். சார் 8:40 இருந்து விடிய காலம் வரை செக் பண்ணிட்டேன். அந்த பொண்ணு இந்த கேமரா தாண்டி போல சார். 8:42க்கு ராஜி அந்த ஐடி கம்பெனி விட்டு வெளியே போயிருக்கா. எஸ் சார். பங்க் கடையில் ரீசார்ஜ் பண்ணியிருக்கா. எஸ் சார். ஆனால் இந்த பஸ் ஸ்டாண்டை தாண்டி அவள் போகல. ஆமா சார். यानी कि इसके बीच में कुछ हुआ है। அந்த பங்க் கடைக்கும் இந்த பஸ் ஸ்டாண்டுக்கும் Hmm. நடுவில் தான் அவளுக்கு ஏதோ ஒன்று நடந்திருக்கு. Yes, that's true. சார் ஸ்கொயர் சர்ச்சில் ஒரு செல்ஃபோன் கிடச்சிருக்கு சார். நம்பர் செக் பண்ணியாச்சு, ராஜியோட தான் சார். அண்ட் ஐடி கார்டு. Oh. செல்ஃபோன் ஐடி கார்டில் ரோட்லேருந்து என்ன டிஸ்டன்ஸில் கிடைச்சது? சார் ரோட்லேருந்து ஒரு ஆள் தூக்கி இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸில் கிடச்சிது சார்.
8:42ல இருந்து 9 மணிக்குள்ள இந்த இடத்தை தாண்டி போகணும். Oh. என்னன்னு அந்த சமயம் இந்த ரூட்ல 3 வெஹிக்கிள்ஸ் போயிருக்கு சார். 2 வந்து 2 வீலர் சார். ஒன்று வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் போயிருக்கான்னு நினைக்கிறேன் சார். இன்னொன்று வந்து ஒரு பொண்ணு ஸ்கூட்டியில் போயிருக்கு சார். இன்னொன்று சிவப்பு கலர்ல ஆடி கார்னு நினைக்கிறேன் சார். இந்த ரூட்ல செம்ம ஸ்பீடா போயிருக்கேன் சார். அந்த ஆடிக்கார் யாருதுன்னு பாருங்க, தூக்குங்க அவனை, அவன் தான் கல்பு. எஸ் சார். காலையிலுக்குள்ள அந்த பொண்ணு அவங்க வீட்டில் இருக்கும். ஓகே சார். Oh. இந்த ரூம் தான் சார். ரெஜிஸ்ட்ரேட் வந்தாச்சு. டைங் டிக்ளரேஷன் இமிடியேட்டா ரெக்கார்ட் பண்ணணும். எஸ். ஸோ ஐயா ஐயா என் குழந்தைய என்ன பண்ணிருக்கான்னு பாருங்கய்யா. ராஜேந்தர், விஜய், the victim was brutally raped again and again for the past 3 days. Oh my God. அவளோட இன்டெஸ்டைன்ஸும் டேமேஜ் ஆயிருக்கு. மோஸ்டா ரேப் பண்ணவங்க போதையில இருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சீமெண்ட் ரேசஸ் அழிக்க ஒரு துரு பிடிச்ச அயன் ராட ஐயோ 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 ஐயோ. ராஜி, அம்மா ராஜி, ஒன்றும் இல்லைம்மா. ஐயா கேட்குற கேள்விக்கு மட்டும் அது சொன்னால் போதும். ஓகே சார். ராஜி, நான் நான் ஏன் இதை கேட்குறேன்னா, உனக்கு நடந்த மாதிரி இனிமே வேற யாருக்கும் நடக்கக்கூடாதுன்றதுக்காகவும், Oh God. இப்படி பண்ணவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுன்றதுக்காகவும் தான். எனக்கு எனக்கு தெரியும், ஒரு பொண்ணா இது சொல்றது எவ்வளோ கஷ்டம்னு எனக்கு தெரியும். என்ன ஒரு அண்ணனா நினைச்சு சொல்லுமா, நான் பார்த்துக்கிறேன். நாய்க்கு அரெஸ்ட் வாரண்ட் வாங்குங்க. எஸ் சார். அவ்வளோதானே சார், எல்லாம் முடிஞ்சதுங்க சார். போன வாரம் தான் ராஜியோட கல்யாணத்தை பற்றி வீட்டில் பேசணும். தங்கச்சி டாக்டருக்கு படிக்கிறா, அவள் படிப்பு செலவு இந்த வருஷம் கல்யாணமெல்லாம் வேணாம்னு சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு அதே பிள்ளைக்கு காரியம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன் சார். சார், என்னால் எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா எனக்கு இன்னும் 2 பொண்ணுங்க இருக்கு. என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு போலீஸாவோ இல்லை என் பொண்ணோட அண்ணனாவோ உங்களால் ஏதாச்சும் பண்ண முடிஞ்சா பண்ணுங்க சார். சார், என்ன விஷயம்? அரெஸ்ட் பண்ண வந்திருக்கேன் சார்.
யாரு? மினிஸ்டரோட சன் அஸ்வின். வாட் ஆர் யூ சேயிங்? ஐடி ஆஃபீஸ் ராஜி ரேப் அண்ட் மர்டர் கேஸ்ல அஸ்வின் தான் சார் ஏமா. அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷன்ல அவங்களே சொல்லியிருக்காங்க சார். இல்ல என் பையன் அப்படி பண்ணிருக்க மாட்டான். யார் வீட்டுக்கு வந்து Oh. சார் அஸ்வின் எங்க? அதைத்தான் நானும் கேட்குறேன், என் பையன் எங்கே? அதைத்தாய நானும் கேட்குறேன், என் பையன் எங்கே? என் பையனை 3 நாளா காணோம். Oh. மகனை நினைச்சு 3 நாளா சாப்பிடாம அழுதுட்டே இருக்கான். ஏன் ஆளுங்க சிட்டி ஃபுல்லா தேடிட்டாங்க, கிடைக்கல. 40 வருஷம் அரசியல்ல இன்னைக்கு தான் என் முதல் தடையா இடிச்சு போய் உட்கார்ந்திருக்கேன். நீ சந்தேகமா பார்க்கறதுல அர்த்தம் இருக்கு. ஒரு அரசியல்வாதியா நான் 1000 பொய் சொல்லியிருப்பேன், அது சகஜம். ஆனா இது குடும்பம். 2 நாளைக்கு முன்னாடியே பையனை காணோம், வெளியே யாருக்கும் தெரிய வேணாம், அன்அஃபிஷியலா அஸ்வினை தேடி கொடுங்கன்னு மினிஸ்டர் ரிக்வஸ்ட் பண்ணிக்கிட்டாரு. ஸோ கரிகாலன் டீம் அன்அஃபிஷியலா அஸ்வினை தேடிட்டு இருக்கு. சார் அப்படி தேடினா கண்டுபிடிக்க முடியாது சார். இப்ப என்ன செய்யணும்? கம்ப்ளைண்ட் பண்ணணுமா? பேப்பர்ல போடுவியா, டிவி நியூஸ்ல சொல்லுவியா, இல்ல தெரு தெருவா போஸ்ட் அடிச்சு ஒட்டுவியா? ஒட்டிக்கோ. ஆனா எனக்கு என் பையன் வேணும். சார் உங்க பையனை பிடிச்சா என்ன பண்ணுன்னு தெரியும்? என்ன செய்வேன்? அரெஸ்ட் பண்ணுவேன், கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணுவேன், ஜெயில தூக்கி போடுவேன். பண்ணிக்கோ. ஒரு போலீஸா உன் டியூட்டியை நல்லா செய். ஆனா ஒரு தகப்பனா நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியும். சார் உங்க பையனோட தாண்டி ஒரு முக்கிய Oh. கேஸோட முக்கிய குற்றவாளி. உங்க திறமை மேல எனக்கு அபார நம்பிக்கை இருக்கு. என் பையனை பிடிச்ச உள்ள போடு. நான் ப்ரமோஷனோட உங்களை தேடி வந்து பார்க்கிறேன். Oh. வண்டி நிப்பாட்டு. என்ன ராஜேந்தர் இந்த கேஸ் இப்படி தண்ணி காட்டுது? எங்கேயோ போய் தொலைற விடுங்க சார். இதெல்லாம் பிடிச்சி நம்ம என்ன சார் பண்ண போறோம்? என்ன இப்படி சொல்றீங்க? அந்த பொண்ணோட டையிங் டிக்ளரேஷன் வச்சு அவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது? என்ன சார் புள்ளிவரம் தெரியாம பேசுறீங்க? போன வாரம் நியூஸ் பேப்பர்ல வந்த ரிப்போர்ட் சார். போன வருஷம் மட்டும் இந்தியாவில் 33,000 ரேப் கேஸ் ஃபைல் இருக்கு சார். ஒரு நாளைக்கு ஆவரேஜா 93 கற்பழிப்பு நடக்குதா சார். 1 மணி நேரத்துக்கு ராஜி மாதிரி 4 பொண்ணுங்க. ச்சே, நினைச்சாலே நடுங்குது சார். ஸ்டேஷன் வர கேஸ் எத்தனைனா மானத்துக்கு பயந்து வெளியே சொல்லாதது. பஞ்சாயத்துல பைசல் ஆகுறதுன்னு இன்னும் எத்தனை கேஸ் இருக்கும் யோசிங்க சார். 4 பேர் மேல கேஸ போட்டா ஒருத்த மட்டும் தான் உள்ள போறானா, மத்த 3 பேரும் ஆட்டிக்கிட்டு போயிடறாங்க சார். சாரி சார், அப்படி இருக்கு சார் நம்ம நாட்டோட நிலைமை. சாரி, That's true. நம்மளோட வருஷ சம்பளத்தை 1 மணி நேரத்துல சம்பாதிக்கிற பெரிய பெரிய வக்கீலான இவனுக்காக ஆஜராவாங்க சார். 10 நாள்ல வெளியே வந்து நம்மளை பார்த்து பல்ல கட்டிட்டு போயிடுவாங்க சார். நமக்கு டிரான்ஸ்ஃபர் வந்துடும், மந்திரிக்கு பந்தோபஸ்து கொடுக்குற வேலை வந்துடும், கிளம்பி போயிடுவோம். இந்த பத்திரிகை டிவியில தான் கேஸ் 2 நாள் கூட தாங்க சார். அப்ப ஏதாவது ஒரு நடிகைக்கு கல்யாணம் ஹாட் பீஸ் வந்துடும், அவன் பின்னாடியே போயிடுவான். அவன் அந்த பொண்ணோட அப்பா ஒத்தாளா தன் பொண்ணை நினைச்சிட்டே உசுர விடுவான் சார். அந்த பொறுக்கி நாயும் இன்னும் ஜாக்கிரதையா அடுத்த பொண்ணு மேல கை வைப்பான் சார். சாரி சார், நான் ஏதாவது தப்பா பேசியிருந்தா. இல்ல இல்ல, சொன்னதெல்லாம் உண்மைதான். என்ன பண்ணலாம் சொல்லுங்க. என்ன ஏன் சார் கேக்குறீங்க? நான் ஒரு சாதாரண கான்ஸ்டபிள், உங்களோட டிரைவர். என்னால என்ன சார் பண்ண முடியும்? சரியா, நீ ஒரு சாதாரண ஆளியா? உன் கையில அவன் மாட்டுறான், என்னையா பண்ணுவேன்? சார், அவனையெல்லாம் அடிச்சு மூஞ்சி மோரெல்லாம் உடைச்சு நடு ரோட்ல இல்ல இந்த மாதிரி பிரிச்சுக்கல தலைகளை கட்டி தொங்க விடுவோம் சார். போய் பிரிட்ஜு கீழே போய் பாருங்க. சும்மா போய் பாருங்க. What? Woo! Yay! What an introduction scene! பசிக்குது ராஜேந்தர். Sorry, interval. எப்படியும் உங்க அப்பனுக்கு போனை போட்டு வர சொல்லுங்க. என் மகன் எங்கே? அவங்கள்ட்ட நான் பேசணும். அதுக்கப்புறம் நீ அவனை எங்கே வேணாலும் கொண்டு போ, எந்த ஜெயில வேணாலும் போட்டுக்கோ. பேச முடியுமான்னு தெரியல. கணேசன் சார், அந்த ஷீட்டை கொஞ்சம் ஓபன் பண்ணிக்காரு. டேய், அஸ்வின்!
ராடால மூஞ்சியை அடிச்சு உடைச்சிருக்காங்க. இதெல்லாம் Oh. வச்சு டார்ச்சர் பண்ணதுக்கான அடையாளம் இருக்கு. எதை வச்சு சொல்றீங்க? ஒரு நாள் முன்னாடி, அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு காயங்களை டிஃபரன்ஷியேட் பண்ண முடியுது. எல்லாத்துக்கும் மேல அவரோட பிறப்பு உறுப்பு உயிர் இருக்கும்போதே அறுத்தெடுக்கப்பட்டது. Nice. இதுக்கு மேல ஆட்டோப்சிக்கு அப்புறம் தான் ஐ கேன் கிவ் யூ தி டீடைல்ஸ். தேங்க்ஸ். தேங்க் யூ விஜய். வா. சாரி சார். என்ன இருக்கீங்க? யாரு யாரா இருக்கும்? தெரியலையே சார். அவன் யாரா இருந்தா சரி, அவனுக்கு சாவுக்கு மேல பெருசா நான் ஒரு தண்டனை கொடுப்பேன். சார் உங்க புள்ள என்ன உத்தமனா? இஸ் an accused rapist criminal சாபம் சார். யாரை விட்டுச்சு? அதான் விட்டான். ஒரு பொண்ணோட கேஸ் 10 மணி நேரத்துல அவ யாரு Oh. யார் அவளை ரேப் பண்ணாங்கிறத கண்டுபிடிச்ச நீ அடுத்த 10 மணி நேரம் நான் உனக்கு டைம் தரேன். என் மகனை போனது யாருன்னு எனக்கு தெரிஞ்சாகும். அவனுக்கு Oh. சாவுக்கு மேல பெரிய தண்டனை நான் கொடுத்து ஆகணும். சார் Mm. யாரா வேணாலும் இருக்கலாம் சார். பப்ளிக்கா இருக்கலாம், இந்த ப்ரெஸ் பீப்புளா இருக்கலாம், இல்லை அந்த பொண்ணோட அம்மாவா இருக்கலாம், அப்பாவா இருக்கலாம், அண்ணனா இருக்கலாம், அந்த அண்ணன் ஒரு போலீஸ் ஆஃபீஸரா இருக்கலாம், Whoa. ஐபிஎஸ் விஜய் குமாரா கூட இருக்கலாம். உங்களால ஒரு Whoa. What an awesome warning he gave. Love it. உங்க சொந்தக்காரங்களுக்குலாம் சொல்லி அனுப்பிச்சிருங்க. Love it. Love it. Awesome. So guys, ने फोर्थ सीन भी देख लिया है तेरी मूवी का. It was awesome. I don't know whether it was interval scene or not. I don't know that because like I'm watching the movie for the first time, so I don't know what is the interval scene. But I thought this scene ended here, and this was such a nice, such a fantastic scene. I just loved this scene a lot. Like I cried for that girl, and I enjoyed the justice given to that girl. Like both the things I enjoyed a lot. And yes, that is the truth of India. Like these many rapes are happening. I don't know, governments are fighting, people are fighting for this is not happening, that is not happening. But there should be something, some like brutal kind of punishment should be there for the people who do this kind of things. Like after knowing also, like it will take a lot of time to like give punishment for the accusers, like who will do that. Like it will take a lot of time to give justice to the to the victim, and like it will take a lot time to give like to give punishment to culprits. Like this is so wrong with India. I don't like this. Like कुछ ऐसी खतरनाक पनिशमेंट होनी चाहिए कि ये सोचने से पहले भी ना इंसान की रूह कांप जाए अंदर तक, मतलब उनकी सोल को दर्द हो जाए. ठीक है, ऐसी कुछ पनिशमेंट होनी चाहिए इंडिया मैन. दिस इज द हैंड्स डाउन बेस्ट सीन. व्हाटएवर विजय डिड वाज द बेस्ट पनिशमेंट ही gave to that rapist. And yeah, and at the same time like he told that minister also कि I did, what will you do, can't even pluck my hair. It was such a awesome scene. I just enjoyed this scene a lot. I'm just enjoying this movie a lot. What about you guys? What are your opinion on this scene? What are your opinion on the reaction? Just comment down below. If you like this video, give it a thumbs up, subscribe my channel. I will see you super soon in next part. Till then, bye bye.